ஸ்ரீராமகிருஷ்ணரிடத்தில் பக்தி பெற்றவர்கள் லட்சணங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணத்துலேருந்து தான் வரணும் இல்லை, லட்சணம் அவர்கிட்டேருந்து தான் வரணும். இப்போ அவருடைய அடையாளங்கள் என்ன? ஒரு பக்தன் என்றால் மாலை, ருத்ராட்ச மாலை, அது இதெல்லாம் போட்டு சமய சின்னங்கள்லாம் அணிந்து, ஜடாமுடி இருந்துட்டால் இன்னும் அதிகம், கையில் தண்டம், அது இப்படி வெளியில் தோன்றக்கூடிய அடையாளங்கள், அதை வைத்து தான் பொதுவாக நாம் பிறரை மதிப்பிடுகிறோம். சிம்பிளாக வந்துட்டால் கோட் சூட் போட்டோம் தான் பெரிய ஆள், இன்னும் கூட 4 பாடி கார்டு இருந்துட்டால் இன்னும். அந்த மாதிரி நாம் வெளியே அடையாளங்களை பார்த்து அதை வைத்து தான் பிறரை மதிக்க தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஸ்ரீராமகிருஷ்ணன்ட்ட அட்லீஸ்ட் ஒரு மாலையாவது போட்டுக்கலாம், அதுவும் இல்லை. நெற்றியில் ஏதாவது சின்னங்கள் இருக்கா, அதுவும் காணோம். சரி, கால்லையாவது இந்த பாதுகை கடம்னு வாங்க, அது மாதிரி எதாவது போட்டு டக்கு டக்குன்னு நடந்தாலும் அது ஒன்றும் காணோம், ஒன்றுமே இல்லை. ஒரு சமயம் ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்க ஒருத்தர் வரார். ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்க போனோன்னா கையில் பூ, பழம் இதெல்லாம் கொண்டு போகணுமே. பார்க்கிறார் தட்சிணேஸ்வரத்தில் நிறைய பூச்செடிகள். இப்போ அந்த பூ கொஞ்சம் பறித்து கொண்டு போகலான்னு நினைக்கிறார். கரெக்டாக அங்கே ஒருத்தர் நிற்கிறார். இப்போ அந்த கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து கொடுன்னோடனே அவர் பாவம் உடனே பறித்து கொடுத்துட்றார். அதெல்லாம் வாங்கிட்டு மடியில் வாங்கிட்டு ராமகிருஷ்ணன் தேடிட்டு போனான்னா தூக்கி வாரி போடுறது. யார் பூ 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 பறித்து கொடுத்தாரோ அவர் அங்கே உட்காந்துருக்கார். விலவழுத்து போகுது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ல, என்ன தப்பு இருக்குது, பூ கேட்டால் கொடுத்துட்டேன். எவ்வளோ எளிமை பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அவருடைய சீடர் லாட்டு அத்புதானந்தன், பின்னாடி அவருடைய சந்நியாச பேர். ஒரு நாளைக்கு ராமகிருஷ்ணனை தேடிட்டு இருக்காரான். என்ன தேடுறீங்களேன்னு. நேற்று உனக்கு பக்தர் வாங்கி கொடுத்தாரு செருப்பு, இல்லை ஒன்று காணும் தெரியுமா, அது நிறைய கிரியா தூக்கிட்டு போய் எங்கே போட்டிருக்கோம், அதான் தேடிட்டுருக்கேன். நீ எழுந்தவுடனே செருப்பை காணுமே, நீ கவலைப்படுவ. அவன் குய்யான் முய்யான்னு, குருதேவர் நீங்கள் என்னுடைய குரு, நீங்கள் என்னுடைய செருப்பை தேடுறீங்க, பதறி போய் விடுகிறான். ஸ்ரீராமகிருஷ்ணன் அது என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய இதுவா, ஒன்றுமே இல்லை, சர்வசாதாரணமாக என்ன நீ செருப்பை காணும் தேடுறான், என்ன இருக்குதுல. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஞானத்திற்கும் அஜ்ஞானம் அறியாமை, தெய்வீகத்திற்கும் லௌகீகத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. நடுவில் இருக்கிற ஒரு கோடு, தண்ணி ரெண்டாக தெரியுது, காரணம் நடுவில் இருக்க ஒரு குச்சி. அப்படி ஞானத்திற்கும் அஜ்ஞானத்திற்கும், தெய்வீகத்திற்கும் லௌகீகம், இது ரெண்டு என்ன வித்தியாசம்? எது வேறுபடுத்துகிறது அப்படின்னா அந்த அகங்காரம். அதுதான் அறியாமைங்கிறோம், அதுதான் அகங்காரம். அந்த அகங்காரம்தான் வேறுபடுத்தி இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் காரணம் அஜ்ஞானம், அறியாமை. இருக்கிறது ஒன்று தான். என்ன இருக்குது? தெய்வீகம்தான் இருக்குது, வேற கிடையவே கிடையாது. இருக்கிறது ஒன்று தான். ஆனால் இப்படி வெவ்வேறாக பார்க்கிறோம் என்றால் அது காரணம் அந்த அகங்காரம். அதை தான் அறியாமை என்கிறோம். அறியாமையுடைய வெளிப்பாடு அகங்காரம். இப்போ அந்த அகங்காரத்தினால மடத்துக்குள்ளே வந்துட்டால் ஆன்மீகம், மடத்துக்கு வெளில கால் வச்சா லௌகீகம், சுவாமிகள் தான் ஆன்மீகம், நாமெல்லாம்
லௌகீகம் இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். அது எதனால் ஏன் அப்படி நினைக்கிறோன்னா அந்த அகங்காரத்தினால்தான். இப்போ அந்த அகங்காரம் போய்விட்டதென்றால் ஒன்றாக காண்பதுவே காட்சி. இப்போ தான் சரியாக பார்க்குறோம், உண்மையாக பார்க்குறோம். ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், இங்கே இருந்துட்டு கொண்டே இருக்கிறான் இறைவன் பகவான், ரொம்ப பக்கத்தில், எல்லாவற்றையும் விட ரொம்ப 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 நெருக்கமாக நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பார்வையிலிருந்து ரொம்ப விலகி இருக்கிறான். கூடவே இருந்தாலும் நம்மால் பார்க்க முடியல. காரணம், அந்த மேகம் மறைத்திருக்கிறது. அறியாமை என்ற மேகம் மறைத்திருக்கிறது. இப்போ அந்த அறியாமை நீங்க வேண்டும், அந்த அகங்காரம் போகணும். அதுக்கு தான் இத்தனை இந்த சத்சங்கம், பஜனை, தியானம், அது இது எல்லாம் அதுக்காகத்தான். அவ்வளோ சுலபத்தில் அது போக மாட்டேங்குது. ஸ்ரீராமகிருஷ்ணன் எவ்வளோ சாதனை பண்ணார் நாம் படிக்கிறோம். தோட்டி வீட்டிற்கு சென்று அவனுடைய மலஜல கூடத்தை கழுவி தன்னுடைய நீண்ட கூதலால் துடைக்கிறாராம். துடைத்து கொண்டே அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், நீ தான் போக்கணும், அது உன்னுடையது, அகங்காரம் நீ தான் வைத்திருக்கிறாய், அதனால் அம்மா அதை போக்கு போக்கு என்று பிரார்த்திக்கிறார், கண்ணீர் விட்டு கதறி. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக புருஷர் நமக்காக அதெல்லாம் செய்து காட்டுகிறார்கள். இப்படி அந்த அகங்காரம் சுலபத்தில் போகாது. அப்படி அதற்காக சாதனை செய்ய வேண்டும், அந்த அளவிற்கு சாதனை செய்ய வேண்டும். அப்படி எந்த அளவிற்கு தெய்வத்தின் மீது ஒருவனுக்கு ஈடுபாடு அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு அவனுடைய சாதனையுடைய தீவிரமும் அதிகரிக்கிறது. பார்க்க இப்போ மந்த நிலை, இது நாம் என்ன சொல்கிறோம், மந்த நிலை. இதை போயிட்டுருக்கு. ஒரு சமயம் யாரோ சுவாமி கேட்டார், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சுவாமி. இப்போ செத்த அப்படின்ட்டார். இன்னும் இது நல்லா இருக்குன்னு செத்த? ஆன்மீக நீ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு சமயம் பெலூர் மடத்தில் சாதுக்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது சிரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இங்கு சுவாமி துரியானந்தர் வந்தாராம். நீ எப்படி சிரிக்கிற? கடவுளை பார்த்துட்டியா? இறைவனை பார்த்து விட்டாயா? எப்படி சிரிக்கிறான்? எல்லாம் வளவளத்து போயிட்டாங்க. அவர் அந்த நிலையில் இருக்கிறார். அவர் துரியானந்தர் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறார். ஆகவே நல்லா இருக்கிறேன், இதெல்லாம் மந்த நிலை. ஆன்மீக ரீதியில் இதெல்லாம் மந்த நிலை. நல்லா இருக்குன்னா சாதகன். நாமெல்லாம் வெறும் பக்தர்கள் அல்ல, நாமெல்லாம் சாதகர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிச்சார் மக்களை. ஒன்று பக்தர்கள் என்று சொல்லிவிடுவார், மற்றவர்களை சாதகர்கள். அந்த இலக்கையை எட்டியவர்களை சித்தர்கள், சித்தர் இப்படியெல்லாம் சொல்வார். 2, ஒன்று பத்த ஜீவிகள், மறந்தும் தெய்வத்தை நினைக்காதவர்கள் என்று சொல்லுவார். ஆனால் எல்லோரும் கோவில் போகிறார்களே, நம்ம ஆஸ்திகர், நம்மெல்லாம் சொல்கிறோம் ஆஸ்திகர்கள், ஆஸ்திக பக்தர்கள் இப்படிலாம் சொல்கிறோம். எல்லாம் கோவிலுக்கு போகிறாங்க, பண்டிகைகள் கொண்டாடுகிறார்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் ஆஸ்திகர்களுக்கும் சாதகர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் தானே சாமி கும்பிட்றாங்க, நீங்களும் தானே சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கும் எனக்கு என்னையா வித்தியாசம்னு யாராவது கேட்டான்னா நம்ம என்ன சொல்கிறது? நானும் தானே கோயிலுக்கு போகிறேன், இப்போ உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன சாதகன்னா என்ன வித்தியாசம்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் தெளிவாக சொல்லிடுறார். என்ன? சாதகனுக்கு
ஒரு லட்சியம் உண்டு. என்ன லட்சியம்? ஸ்ரீராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்லுவார், மனித வாழ்க்கையின் இலக்கு என்ன? இறைவனை அடைவது, பக்தி வளர்த்து கொள்வது. அது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறார். அதுதான் வாழ்க்கை என்றாலே, வாழ்க்கை வேண்டிய முடிவு என்றாலே எங்கே போய் அது நிறைவை பெற வேண்டும். எதை பெற்ற பிறகு மனதிற்கு நிறைவு வருகிறது? கீதையில் பார்க்கிறோம், எம் லப்த்வா அபரம் லாபம் நாதிக்கம் மன்யது. இதை அடைந்த பிறகு அடைவதற்கு இதைவிட உயர்ந்தது என்பது இல்லாமல் போகிறதோ என்று சொல்வார்கள். அப்படி ஒரு இலக்கு நமக்கு, அப்படி ஒரு இலக்கை பகவான் அமைத்து கொடுத்து விட்டார். நம்மை அறியாத நிலையிலே சில சமயம் மறந்து போகிறோம், மறந்து போகலாம். இருந்தாலும் அவ்வப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அதுக்கு தான் இதெல்லாம் வரும். சத் சங்கத்துக்கு வர்றது, வாசிக்கிறது, சாதனைகள் செய்வது. இதுக்குன்னா அந்த இலக்கு மறந்துடக்கூடாது. இந்த உலகம் மறக்கடிச்சு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்கிறது. அந்த இலக்கு எப்பொழுதும் நம் கண் முன்னே இருக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், அவர்கிட்ட வரக்கூடிய பக்தர்களும் கேட்பார்கள், ஏன்னா நாங்கள் குடும்பத்தை திறக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. பகவானை அடைய வேண்டுமென்றால் இல்லறத்தை திறக்க வேண்டுமா அப்படிலாம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், சரி இல்லறத்தை திறந்து நீ எங்கே போயிருக்க போகிற? உலகை திறந்து எங்கே போய் இருக்க போகிற? எல்லாரும் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்தாக வேண்டும். இங்கே போகிற ஒரு உதாரணம் சொல்கிறார். ராமருக்கு வைராகியம் வந்து விட்டதான் தசரதர் பயந்து விடுகிறார். குலகுரு வசிஷ்டரை கூப்பிட்றார். இந்த ராமனுக்கு வைராக்கியம் வந்து விட்டது, அவன் தானே அடுத்து ராஜ்யத்தை நிர்வகிக்கணும். அவனா வைராக்கியம் வந்து போயிட்டானே, என்ன பண்ணுறது? ராமா இங்கே வாழ்னாராம் வசிஷ்டர். பெண்ணான் என்ன இல்லை காட்டுக்கு போகிறேன். எதுக்கு? பகவானை தேடி. ஓ, அப்போ இங்கே பகவான் இல்லைன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை கேட்டு, இங்கே பகவான் இல்லைன்னு அர்த்தமா? நீ இருக்கிற இடத்துல பகவான் இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உனக்காக அமைந்த ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை அமைந்திருக்குல்ல. ஒருத்தர் ஒரு சூழலில் பிறந்திருக்கோம், ஒருத்தர் ஒரு சூழலில் பிறந்திருக்கும். நமக்கு என்ற ஒரு வகையான மைண்ட் செட், மனது, ஏதோ சம்ஸ்காரங்களோடு பிறந்திருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒரு வகையான சம்ஸ்காரம். நமக்கு என்ற ஒரு சூழல் அமைந்து இருக்கிறது, வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நாம் இருக்கிற இந்த வாழ்க்கை, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் ஊடாக பகவானை அடைய முடியாதா? அந்த இதில் தான் கேட்குறார்கள். நாங்கள் இல்லறத்தார்கள், எங்களுக்கு வழி என்ன? நாங்கள் இறையை பார்க்க முடியுமா? அப்படிலாம் கேட்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணன், என்ன நீ வேறு எங்கே போய் இருக்க போகிற? வேறு எங்கே போய் இருக்க போகிற? என்ன பண்ண போகிற? குடும்பத்தில் வாழலாம், தப்பே இல்லை. சம்பாதிக்கலாமா? தாராளமாக சம்பாதி. சேர்த்து வைக்கலாம், தாராளமாக சேர்த்து வை. குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் நாளைக்கு ஏதாவது செய்ய வேணாமா? சேர்த்து வை. இல்லை, அதுக்கப்புறம் ஒன்று போடுறார். என்னது? ஆனால் பட்டுன்னு ஒன்று போடுறார். ஆனாலும் ஒன்று சேர்த்துடுறார். அப்போ தான் முழிச்சுக்கிறான். என்ன இதெல்லாம் நல்லா இருந்தது, குடும்பத்தில் இருக்கிறான் சொல்லிட்டார், சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டார், சேர்த்து வைன்னு சொல்லிட்டார், எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஆனால்ன்றாரு. என்ன ஒரு அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன், ஆனால் இந்த வாழ்க்கை என்பது இதற்காகத்தான் நினச்சிடாது. சம்பாதிக்கத்தான் வாழ்க்கை, பணம் சேர்க்கத்தான் வாழ்க்கை, இப்படி நினச்சிடாது. வாழ்க்கையின் குறிக்கோள் பகவானிடத்தில் பக்தியை வளர்த்து கொள்வது. அதை மறந்துடாது, அதை மறந்துடாது. அது எப்பொழுதும் மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அரித்து கொண்டே இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னார், பக்தியே இல்லை சுவாமி, பக்தியே இல்லையே சுவாமின்னு. நான் சொன்னேன், நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள் அப்படின்னு. பக்தியே இல்லைன்ற நீங்கள் முன்னேறி வருகிறீங்களேன்னு.
நான் சொன்னேன், எத்தனை பேர் பக்தி இல்லைன்னு கேட்குறாங்க. போய் கேளு, எத்தனை பேர் பக்தி இல்லைன்ற. நீ பக்தி இல்லையேன்னு கவலைப்படுறிய. முதல்ல பக்தி இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? பக்தியை பற்றி கவலைப்படாத ஆள் இப்போது பக்தி இல்லையேன்னு கவலைப்படுறிய. அப்போ நீ முன்னேறிட்டு வர. இன்னும் அவ்வளோ சுலபமாக பக்தி உடனே கடையில் போய் வாங்கக்கூடியதா? அது அவ்வளோ சுலபத்தில் வரக்கூடியதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் அவ்வளோ சொல்லிட்டார், சாதனை சாதனை சாதனை. அமுத மொழிகளை புரட்டினா பக்கத்துக்கு பக்கம் சாதனை தான். அது யாராக இருந்தாலும் சாதனை செய்யணும், சாதனை செய்யணும், சாதனை செய்யணுன்னா பயந்துராத. சாதனை செய்யணும், பயந்துராத. இப்படி ஒட்டிக்கோ. யாரோட? சத்சங்கத்தோட, பக்தர்களோட ஒட்டிக்கோ. தானாக வந்துடும். ஸ்ரீராமகிருஷ்ணனோட ஒட்டிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம ஏதோ கொஞ்சம் மாலைக்கிறோம், உருட்டுறோம். அந்த லட்சணங்கள் அதெல்லாம் அவருடைய லட்சணங்கள். எளிமை என்பது அவருடைய லட்சணம், லட்சியம் என்பது அவருடைய லட்சணம். பணிவு தானாக வந்துடுது, பணிவு தானாக வந்துடுது. அகங்காரம் குறைய குறைய பணிவு என்பது தானாக வருது, பார்க்கிறோம். பணிவு என்பது தானாக வருகிறது. அப்படி சாதனை செய்ய வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணன் அதில் நோ கன்செஷன். சரி, நீ உலகத்தில் இருக்கலாம், சம்பாதி, எல்லாம் அனுபவின்னு சொன்ன உடனே ஓ ஒன்றுமே கவலை இல்லைன்னா பின்னாடி ஆனால் ஒன்று போட்டு ஒரு கையால் பகவானை பிடிச்சிக்கோன்னு அதை சொல்லிட்டார். ஒரு கையால் பகவானை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் இந்த உலகத்தில் நீ என்ன செய்யணுமோ எல்லாம் செய். செய்யாமல் இருக்க முடியாது. உன்னை செய்விக்கும். இந்த உலகம் மாயை உன்னை செய்விக்கும். மாயை நம்ம பிடிச்சி எப்படி ஆட்டுது பாருங்க. நானா பண்ணுறேன், நாமள செய்கிறோம். கீதையில் சொல்கிறான், பிரகிருத்தியை வச்ச கர்மாணி பிரகிருத்தியை வச்ச கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. நீ எங்கே செய்கிற? இந்த பிரகிருதி மாயை என்பது உன்னை பிடித்து ஆட்டுகிறது. நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? பெருசாக ஒன்றும் கிடையாது. மாயை என்பது நம்மை ஆட்டி படைக்கிறது. அதுக்கு நடுவில் அது பேர் அவித்யா மாயை. இன்னொன்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், வித்யா மாயைன்னு சொல்கிறார். அது பகவானுடைய அருள். என்னமோ ஏதோ கொஞ்சம் நல்லா புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்படி உள்ளுக்குள்ளே வந்து அந்த பக்தி, அது பேர் வித்யா மாயை. அந்த விதையை தூவிவிட்டார். அதை வைத்து கொண்டு நீச்சல் அடிக்கிறோம். நீச்சல் டப்பா முழுகிறோம் பாது இருக்கோம், திரும்ப டப்பா டப்பான்னு மேலே முழுகிட்டோன்னு போச்சா, முழுகிட்டான், திரும்ப மேலே வந்துட்டான். காப்பாற்றுறார் பாவம். என்ன, அவர் தான் விதையை போட்டார்ல, காப்பாற்றுறார். முழுக விடாமல் காப்பாற்றுறார். முயற்சி பண்ணி அப்புறம் நீ அதை அனுபவிக்கும் போது நல்லா அனுபவிப்ப. வெயிலுடைய தாக்கத்தை தெரியாத நிலையில் எப்போ நிழலில் உட்காந்துட்டு இருந்தால் நிழலின் அருமை என்ன தெரியும்? தெரியாது. வெயிலில் அலைந்தவனுக்குத்தான் நிழலின் அருமை தெரிகிறது. அதை அப்படி அனுபவிக்கிறான். அது மாதிரி நாம் இப்படி போராடுறோம். எவ்வளோ போராடிட்டான். அன்றைக்கி யாரோ கேள்வி கேட்டான், நான் இவ்வளோ செஞ்சேன், ஒன்று நடக்கலேன்னு. நான் செஞ்சேன், ராமகிருஷ்ணன் மாதிரி செஞ்சுருப்பீங்களா? அட்டையார் மாதிரி செஞ்சுருப்பீங்களா? விவேகானந்தர் மாதிரி என்ன சாதனை செய்தோம்? மற்ற சீடர்கள் என்ன சாதனை? அவள் செய்ததில் 1% என்ன சாதனை பண்ணிட்டோம்? என்னமோ கிருட்டுறோம். ஆனால் மனசு எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். ஆகவே போதாது, இன்னும் செய்யணும். ராமகிருஷ்ணன் சொல்கிறார்ல, ஈஷானுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு எல்லாரும் சொல்லட்டும், உலக மக்கள் பேசட்டும், அவனை பைத்தியம் பிடிச்சி போச்சு சொல்கிறார் பாரு. அப்படி
அந்த மாதிரி சாதனை செய்ய வேண்டும், அந்த மாதிரி இறைவனை குறித்து பாட வேண்டும், பைத்தியம் பிடிக்கணும் அப்படின்றார். இப்போ சாதனை எங்கே இருக்குது? நாம் எவ்வளோ சாதனை செய்து விட்டோம். ஆகவே குருதேவருடைய பக்தர்களுடைய லட்சணங்கள் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது, வெளியில் ஒன்றும் காணும், ஒன்றுத்தையும் காணும். நாம் தான் பொட்டு வைக்கிறோம் குருதேவருக்கு. அவர் பொட்டு வச்சு நான் பார்க்கல. விபூதி பூசிருப்பார் தெரியாது, குங்குமம் பட்டாது வச்சுருப்பார் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பார்க்கணுன்னு விரும்புகிறார். குருதேவர் யாராவது அவன் இறை நாமத்தை சொல்கிறான், அவன் நல்ல காரியங்கள் செய்யணும், உடனே பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். இப்போ மகேந்திரநாத் குப்தர் போகிறார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்கிட்ட. இன்னும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரில் இருக்கார், உங்களை பார்க்க வரணும்னு விரும்புகிறார். இவருக்கு ஒன்றும் தெரியாது தானே. எப்படி இருப்பார் அவர்? நல்லா க்ளீனாக என்னது இந்த சட்டை போட்டிருப்பார், பாலிஷ் போட்ட செருப்பு போட்டிருப்பார். இப்படிலாம் அவரை விளக்குறார். என்னது பரமஹம்சரா இப்படி இருக்கார், உங்களை விட நல்ல ஜோரம் இருப்பார். இப்போ ஞாபகம் வருது, யார்? அபேதானந்தர் சின்ன பையனா குருதேவர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு யோகியாக வேண்டும், யோகத்தை பயில வேண்டும், தகுந்த குருக்கிட்ட இல்லை தேடுறான். கெடுதல் யாரோ சொல்கிறாங்க, தட்சிணேஸ்வரத்தில் அப்படி ஒரு பரமஹம்சர் இருக்கார், அவர் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆவலோடு போகிறான், வீட்டில் சொல்லாமல் இப்படி தெருவில் போய் தட்சிணேஸ்வரன் எங்கே கேட்டு எங்கே வழி தவறி போய் என்ன ஆர்வம் தேடி போகிறான். ஆனால் அங்கே போனான்னா இல்லை, குருதேவர் இல்லை, கல்கத்தாக்கு போயிட்டாருன்றாங்க. அப்படியே இடிஞ்சு உட்காந்துடுறான். அதுக்கு இன்னொரு அவனை போன்ற இன்னொரு இளைஞன் வரான், யார்? சசி மகாராஜ். அவர் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறார், கவலைப்படாத, கல்கத்தா போனால் நைட் எப்படியும் வந்துடுவார். ஐயோ வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேனே, நானும் தான் உன்ன மாதிரி சொல்லாமல் வந்திருக்கேன், இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சரி அழாதரான்னு சொல்லி அவனுக்கு சாப்பாட்டுக்கு அது எல்லாம் இது பண்ணி எல்லாம் சுற்றி காட்டி இப்படி ஈவினிங் ஆச்சு, கொஞ்சமாக நெருங்குகிறது, இரவு வருகிறது, டக்குன்னு சத்தம் கேட்குதுன்னா குதிரை வண்டி சத்தம் கேட்டோன்னே சசி, ஓ குருதேவர் வரார் அப்படின்னு பரபரப்பு. என்ன? ஓ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருகிறார், ஜடாமுடியோடு இருப்பார், கையில் இது தண்டம் வைத்திருப்பார், இவனுடைய கற்பனைகள், கட்டையை தீட்டியிருப்பார், கையில் அந்த குரடு இந்த நெருப்பெல்லாம். ஏன்னா யோகிகள் நெருப்பு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, கையில் இதெல்லாம். நாம் ஏதாவது அவர்கிட்ட தப்பாக பேசிட்டா ஒரு குத்திட்டாருன்னு என்ன ஆகும் அப்படின்ற கற்பனை, பயம், இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டே இருக்கான். குருதேவர் வந்து இறங்குறத பார்த்தோன்னே எனக்கு ஆச்சு, யார் இவர்? முதல்ல பூ பறித்து கொடுப்பான்னாரு குருமாதை பார்த்து, அது மாதிரி இவரும் என்ன யோகின்னு நினச்சோம், ஒன்றுத்தையும் காணுமே, நம்ம மாதிரி தானே இருக்கார். வெளி தோட்டத்தில் ஒன்றுமே இல்லை, வேஷ்டி இப்படி கட்டி அதே தோளில் போட்டு, என்ன எளிமை. வெளியில் எந்த விதமான தோட்டத்தில் எந்த கவர்ச்சியும் அவர் காட்டணும், எந்த கவர்ச்சி. ஒரு சமயத்தில் அவர் அப்படி உடம்புலேருந்து ஒளி பிறந்தது அப்படிலாம் படிக்கிறோம், ஜனங்கள்லாம் ஆன்னு பார்க்குறாங்க, என்ன இவங்களாம் இப்படி பார்க்குறாங்க, நீங்கள் பார்க்குறது என்ன பியூட்டிஃபுல், அழகாக இருக்கீங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் கீடெல்லாம் போட்டு உங்கள் உதடெல்லாம் எப்படி சிவப்பாக இருக்குது, பளபளப்பாக இருக்குது, இன்னும் அழகாக அனுப்பிச்சிடுறார். அம்மா என்ன இதெல்லாம் எல்லாம் உள்ளே போ இதெல்லாம் வேணாம், உள்ளே போ. வெளி கவர்ச்சி எதையும் காட்டல, எந்த கவர்ச்சியும் காட்டல. ரொம்ப சாதாரணமாக யாரும் சொல்ல, நீங்கள் தான் ராமர், அது எப்படி கண்டுபிடிச்ச, எது எப்படி கண்டுபிடிச்ச, நான் தான் ராமர்னு உங்களுக்கு கோபமே வராது. நீ வேறு இப்போ தான் அந்த வண்டிக்காரனை திட்டிட்டு வந்தேன், அட்வான்ஸ் 3 ரூபா கொடுத்துருந்தேன், வரேன்னு சொன்னால் வரவேலை பாரு, ஏன்னா ரொம்ப மனசை இது பண்ண ரொம்ப சர்வசாதாரணம் சொல்லிக்கிறார். நடிப்பில் இயற்கையாக சொல்கிறார். ஏன் அவர் அந்த குழந்தை நிலையில் இருந்தார். ராமகிருஷ்ணன் சொல்வார், ஞானி எப்படி இருக்கிறான், குழந்தை நிலை.
குழந்தை கோபம் கிடையாதா? இருக்கே. பொறாமை இருக்கா? இருக்கே. எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பிடியில் இல்லை. இந்த நிமிஷம் உன்னோட சண்டை, அடுத்த நிமிஷம் சாக்லேட் நீட்டினோடனே அண்ணான்னு வந்து கட்டிக்கும். எவ்வளோ அழகாக ராமகிருஷ்ணன் நிறைய சொல்லுவார். குழந்தைகிட்ட குழந்தை சுவாவம். ஆனால் ராமகிருஷ்ணன் குழந்தை சுவாவத்தில் இருந்தார். எதையும் மறைக்க போல, நான் பெரிய ஆளும் காட்டிக்க போல ஒன்றும் இல்லை. எப்பொழுதும் அம்மாவுடைய குழந்தையாக இருந்தார். எப்பொழுதும் அவளுடைய அருள் நிழலிலே. எங்கடா கொஞ்சம் ஏமாந்தா இந்த அகங்காரம் வந்து பிடிச்சிட போகுது. கொஞ்சம் ஏமாந்தா போதும், பிடிச்சிக்கும். அது தொல்லையே வேணாம். அம்மாவோட குழந்தையாக இருந்தல்ல. குழந்தைடைய அகங்காரத்தோடு இருந்துட்டால் ஒன்றுமே பாதிப்பில்லை. வரும் போயிடும், நிற்காது. அப்படி குழந்தை சுபாவத்தில், அது கற்பனை இல்லை, உண்மையாகவே அம்மாவுடைய குழந்தை ஆகிவிட்டார். அந்த அளவுக்கு அம்மா 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 எல்லாம் சர்வம் அம்மாமயம். அந்த நிலையில் அவர் அப்படி வாழ்ந்ததுனால அவர்கிட்ட எந்த விதமான வெளியில் எந்த விதமான அடையாளமும் இல்லை. ஞானிக்குரிய அடையாளம் நமக்கெல்லாம் தேவையாக இருக்கானா? நமக்கெல்லாம் எல்லாம் போட்டால் தான் ஏதோ கொஞ்சம் பக்தி இதெல்லாம் வருது. ஆமாம், கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸு மாலை அது இதெல்லாம் நமக்கு உதவிக்காக நமக்கு தேவையாக இருக்குது. இதெல்லாம் வேணாம்னு சொல்லலை, தேவையாக இருக்குது. ஆனால் இதே எல்லாம் போட்ட பிறகு இன்னும் 4 மாலையும் போட்டு அது ஆன்மீகம் கிடையாது. இதெல்லாம் பக்தனுடைய லட்சணங்கள், அடையாளம் கிடையாது. கீதையில் பார்க்குறோம். அதெல்லாம் பக்தனுக்கான அடையாளங்கள் என்னென்னு கீதையிலையும் சொல்லலை, எந்த சாஸ்திரத்தையும் சொல்ல. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் யார்கிட்டையும் அந்த அடையாளங்கள் எதுவும் இல்லை. பாருங்கள், யார்கிட்டையும் எந்த அடையாளம் இல்லை. யார் ஒருத்தர் கழுத்துலையாவது மாலை தொங்குதான்னு பார்க்குறோம், ஒன்றுத்தையும் காணும். ஒன்றும் இல்லை. அன்னையார் இன்னும் எளிமை. இப்போ அவங்ககிட்ட வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. பூரணத்துவத்தில் இருந்தார்கள். அந்த பூரணத்துவம் வெளியில் அப்படிப்பட்ட உயர்ந்த அன்பாக, பணிவாக, தூய்மையாக. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன, இன்றைக்கு சமயங்கள் நடைப்பிணங்களாக இருக்கின்றன. போட்டு அடித்தார், நடைப்பிணங்களாகிவிட்டன என்று. இன்றைக்கி வேண்டியது ஒழுக்கம். அதெல்லாம் உலகெல்லாம் சுற்றி பார்த்து எல்லா இடத்தையும் பார்த்த பிறகு என்ன இது, ஒரே இது என்னது அலங்காரம், கூத்து, இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உண்மையான தேடுதல் இல்லையே. இப்போ நடைப்பிணங்களாக இருக்குன்னா நமக்கு வேண்டியது ஒழுக்கம் என்று சொன்னார். அந்த ஒழுக்கம் எப்படி தெரியும்? பேச்சின் மூலமாக, நம்முடைய நடத்தையின் மூலமாக இந்த ஒழுக்கம் தெரிகிறது. வெளியில் இருக்கக்கூடிய வேஷத்தின் மூலமாக இல்லை. இதெல்லாம் அந்த குருதேவருடைய அடையாளங்கள், நம்முடைய பக்தர்களின் அடையாளங்கள். அந்த அடையாளம் நமக்கு வர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி.